நமது புராணம். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். தலைச்சம் பொண்ணும் தலைச்சம் பையனும் விவாகம் பண்ணலாமா, கல்யாணம் பண்ணலாமா? இது நிறைய பேருக்கு சந்தேகம். நம்ம ஜாதகம் பார்க்குறவங்க நிறைய பேர் கேட்குறாங்க. அது தலைச்சம் பொண்ணு பையனை கட்டலாமா அப்படின்னு. அப்படி தலைச்சம் பொண்ணு தலைச்சம் பையனை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கேயும் சொல்லலை. அதாவது ஜேஷ்ட புத்திரன்னு சொல்லுவாங்க தலைச்சனை, ஜேஷ்ட புத்திரி தலைச்ச பொண்ணு. அவங்க ரெண்டு பேருக்கும் ஜேஷ்ட மாதம்ங்கிற ஆணி மாதத்தில் விவாகம் செய்யக்கூடாது அப்படி தான் சொல்லியிருக்கு. ஏன்னா முன்னாடி இருந்த ரிஷிகள் மகரிஷி அவங்களாம் ரொம்ப இது உள்ள உழைச்சா பின்னாடி ஜனத்தொகை அதிகம் ஜனங்கள்லாம் குழந்தைகள்லாம் ரெண்டாகும் ஒன்றாகும் அதேமாதிரி ஆகிடும் பின்னாடி அப்படின்னு அவங்களாம் தெரியும் இல்லையா. எப்போ எல்லோரும் நிறையா ஃபேமிலியில் இப்போயே ஒரு குழந்தையாச்சு, இன்னும் போக போக அப்படி தான் ஆகும். ஒரு வீட்டில் ஒரு குழந்தையே வரும். இப்போ தலைச்சனும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா கல்யாணமே நடக்காது ஆகிடும் இல்லையா. அதுமாரி சொல்லலை. தலைச்சம் பொண்ணுக்கும் தலைச்சம் பையனுக்கும் ஜேஷ்ட புத்திரனுக்கும் ஜேஷ்ட புத்திரிக்கும் ஜேஷ்ட மாதமான ஆணி மாதம் திருமணம் செய்யக்கூடாது, அவ்வளோதான், வேற ஒன்று. ஜேஷ்ட மாதமாக ஆணி மாதத்தை ஏன் சொல்கிறாங்கன்னா, இருக்கிற தமிழ் மாதங்களில் நாட்கள் அதிகமாக உள்ள மாதம் 32 நாள் ஆணி மாதத்தில் இருக்கும். அதனால் அது பெரிய மாதம். அதுவும் இல்லாமல் பகல் பொழுது அதிகமாக இருக்கிற மாதம் ஆணி மாதம். அதனால் அது பெரிய மாதம்னு ஜேஷ்ட மாதம். அதனால் ஜேஷ்ட புத்திரனுக்கும் ஜேஷ்ட புத்திரிக்கும் ஜேஷ்ட மாதமான ஆணி மாதம்னால விவாகம் செய்யக்கூடாது. மற்றபடி கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு இல்லை, தாராளமாக விவாகம் செய்யலாம்.